முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நிஃப்டியோட அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா சின்னதாக ஒரு ப்ரீவியஸ் விட கொஞ்சம் சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு செல்லிங் கொடுத்தாலும் மார்க்கெட் பையிங் ப்ரெஷர் 800 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை கொடுத்துக்கிட்டு மார்க்கெட் ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருக்கான். பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீவியஸாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியுடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,500ம் 23,425 தான் அடுத்தடுத்த சப்போர்ட்டு. இப்போதைக்கு 600ம் சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ வந்து புல்லிஷாக இருக்கான். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 23,800 தான் இப்போதைக்கான மேஜர் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, 600 இப்போதைக்கான சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா, அதே மாதிரி டே கேண்டில் பாருங்க, ப்ரீவியஸா என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் மார்க்கெட் இப்போ ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை வந்து பிரேக் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதால இந்த 23,429 இந்த லெவலை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் ஃபர்தராக ஒரு ரீடெஸ்ட்காக கீழே வரும். இந்த 23,400 பிரேக் பண்ணலைன்னா மார்க்கெட் திருப்பியும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து இப்போ புல்லிஷாக தான் இருக்கா. இன்னைக்கு ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு மார்க்கெட்டில். ஸோ இவ்வளோ தூரம் ஏறினதுக்கான சின்ன ஒரு கரெக்ஷன் தான். ஓகேங்களா, ஸோ அந்த கரெக்ஷன் இது வரைக்கும் வரலாம். இந்த லெவலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஹை தான். ஓகேங்களா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இதை மார்க்கெட் சப்போர்ட்டாக கூட எடுத்துக்கலாம். தெரியுங்களா, இந்த 429ம் இந்த ப்ரீவியஸ் லெவலும் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அதனால இந்த 23,429ங்கிற ப்ரைஸ் வந்து 400 வச்சுக்கங்களேன். ஸோ அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் ஆக்ட் பண்ணுவான். ஸோ மார்க்கெட் சின்ன ஒரு இறக்கம் கொடுத்துட்டு கூட திரும்பலாம் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, இந்த 400 பிரேக் பண்ணால் மட்டும்தான் கீழே வரும். இல்லைன்னா இங்கே மீண்டும் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஃபிப் டார்கெட் பார்த்தீங்கன்னாலும் தெரியுதுங்க. இந்த ஃபிபோனாக்கி டார்கெட் பார்த்தீங்கன்னாலும் 24,100 டு 24,200 தான் அடுத்த வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஓப்பன் டெஸ்ட் வச்சு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் டெஸ்ட் பாருங்க. இது வந்து நிஃப்டியோட ஓப்பன் டெஸ்ட். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் 23,700ம் 23,800ம் இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ 700ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா புட் சைடு 50 லட்சம் ஓயையும் கால் சைடு 71 லட்சம் இருக்கு. ஸோ புட் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து அவங்க இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நியரஸ்டாக தான் இருக்கு. இருந்தாலும் 700 ரெசிஸ்டன்ஸ்னாலும் 700 வந்து டிசிஷன் மேக்கிங் லெவலாக தான் நாளைக்கு வந்து இருக்கும். 800 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுவோம். 600ம் 500 அடுத்தல சப்போர்ட் தான் பண்ணுது. ஏன்னா மார்க்கெட் புலிஷா இருக்கல 600ம் சப்போர்ட் ஆக்ட் பண்றது தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா, அது இல்லாமல் சேஞ்ச் இன் ஓயை பாருங்க. இன்னைக்கு ஓப்பன்ஸ் எப்படி சேஞ்சாக இருக்குமா தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கால் சைடு இன்னைக்கு கொஞ்சம் அதிகப்படியான ஓப்பன்ஸ் வந்து ஏட் ஆயிருக்கு அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த பக்கம் பாருங்க 600ல பாருங்க என்ன நடந்திருக்குன்னு. சரிங்களா, புட் சைடு பாருங்க +4 lakhsம் கால் சைடு -6 lakhsம் இருக்கு. ஸோ 600 என்ன பண்ணிட்டாங்கன்னா கால் ரைஸ் வச்சு பொசிஷன்ஸை எக்ஸிட் பண்ணிட்டாங்க. ஸோ மார்க்கெட் 600 கீழே போகாது அப்படிங்கிறது இப்போ மார்க்கெட் சொல்லியிருக்கு. இன்னைக்கு நடந்திருக்க விஷயம். 700ல பாருங்க ரெண்டு பேரும் புட் சைடு 20 லட்சமும் கால் சைடு 22 இருக்கு. ஸோ அது வந்து டிசிஷன் மேக்கிங் லெவல் தான். இன்னைக்கு வந்து நியரஸ்டா 2 பேருமே போட்டிருக்காங்க. கால் சைடு புட் சைடு ஈக்குவலா ஏட் ஆயிருக்குது. ஸோ அடுத்தடுத்து வந்து பாருங்க 2 பேரும் ஈக்குவலா இருக்கிறதால ஸோ மார்க்கெட் சின்ன ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் இருக்கும். அப் டவுன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 800 வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ 23,600க்கான கால் ஆப்ஷனும் 23,800க்கான புட் ஆப்ஷனும் பார்த்துடலாம். 23,600க்கான கால் ஆப்ஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னா 346 அப்படிங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழே வந்துகிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 131 130 + 64 29 அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 210 ரூபாயும் 346ம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் 23,600க்கான கால் ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ டே கேண்டில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டே கேண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும். ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க்கெட் இன்னைக்கும்
ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டு கீழே வந்திருக்கு. ஓகேங்களா, அது வரைக்கும் கொண்டு போயிட்டு தான் மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அடுத்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா தெரியும் friends. இந்த கேண்டிலோட பையிங் பிரைஸ், அதே மாதிரி இந்த கேண்டில் இந்த ரெசிஸ்டன்ஸை மீண்டும் மார்க்கெட்டை சப்போர்ட் எடுத்ததுன்னா, ஸோ இதான் அடுத்த சப்போர்ட் லெவல். ஸோ மீண்டும் மார்க்கெட் பாருங்க கீழே வந்தாலும் இந்த 64லையும் 30 ருபீஸ்லையும் மார்க்கெட்டை பை பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால, நாளைக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 2 நாள் எக்ஸ்பைரிங்கிறதுனால, வியாழக்கிழமை எக்ஸ்பைரிங்கிறனால மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் போகணும் கிடையாது. ஆனா மார்க்கெட் இப்போ சின்ன ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு திருப்பியும் இதே பிரைஸ்ல பை பண்ணி மீண்டும் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகலாம். இப்போதைக்கு மார்க்கெட் அதோட ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு மீண்டும் கீழே வந்துட்டு இருக்கான். அவ்வளவுதான். ஓகேங்களா, மீண்டும் இந்த லெவல் சப்போர்ட் எடுத்துட்டு கூட திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகலாம், வாய்ப்பு இருக்கு. கால் சைடு மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷா தான் இருக்கான். ஓகேங்களா, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 23,800க்கான புட் ஆப்ஷன் பாருங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பாருங்க 210 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு 95 ரூபாய் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் அந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு, தெரியுதுங்களா. ஸோ இது வந்து புட் சைடு நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 210 ரூபாய் மார்க்கெட் வந்து நாளைக்கு பிரேக் பண்றான் அப்படின்னா இந்த 370 ரூபாங்கிற பிரைஸை வந்து மார்க்கெட் டச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு புட் சைடு. ஓகேங்களா, ஸோ புட் சைடு வந்து இப்போதைக்கு ப்ரீவியஸே எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டே கேண்டில் காட்டுறேன் பாருங்க. ஸோ டே கேண்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, டே கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இன்னைக்கு ஒரு இண்டிஷன் கேண்டில் கொடுத்துருக்கு, தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். சின்னதா ஒரு பையிங் நடந்திருக்கு, அது இண்டிஷன் கேண்டில் தான், ஸ்ட்ராங் பையிங் இல்லை. அதனால ஞாபகத்துக்கு வச்சுங்க. ஒரு அதே மாதிரி ப்ரீவியஸா மேலே போன தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டை ஒரு ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டு கூட திரும்பலாம். இதை உடைச்சாதான் ஃபர்தரா மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷர் வரும். ஸோ ப்ரீவியஸா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆயிட்டு இருக்குன்னா புடிச்சது தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்ல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நல்லா செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு சின்னதா ஒரு கிரீன் கேண்டில், அதுவும் இண்டிஷன் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணிருக்கு புட் சைடு. ஓகேங்களா, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி கால் சைடு பாத்தீங்கன்னா தெரியும், டே கேண்டில் பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு மீண்டும் மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு, ப்ரீவியஸ் சப்போர்ட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, தெரியுதுங்களா. ஸோ மீண்டும் இந்த கேண்டில் பை பண்ணலாம். இந்த லெவல்ல பையிங்கான சான்சஸ் இருக்கு. மார்க்கெட் இப்போதைக்கு புல்லிஷா தான் இருக்கா. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் டவுன் சைடு வரும். கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் மீண்டும் மேலே போகும். ஏன்னா கேப் டவுன்ல ஓப்பன் ஆகும்போது கால் ஆப்ஷனோட பிரீமியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கம்மியா கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் இங்கிருந்து திரும்ப வாய்ப்பு இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா கிடைக்கும். ஸோ இங்கிருந்து மீண்டும் மார்க்கெட்டை புட் சைடு எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஒரு ரெட் கேண்டில் கொடுத்துருக்கான். ஸோ மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறத வரும் நாட்கள்ல தான் வந்து சொல்ல முடியும். ஸோ நாளைக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட் டைரக்ஷன் வந்து அதே சைடு போகுதா இல்லை மீண்டும் செல்லிங் ப்ரெஷர் வருதா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.